யூனிவர்சிட்டி எபிசோட் 11ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே மேட் ஜென்னுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறாரு. அதுக்கு ஜென், நான் இதுக்கு முன்னாடி சமைச்சதே இல்ல. எங்க வீட்டுல என் அம்மா இல்லனா அக்கா தான் சமைப்பாங்க. நான் அவங்க பண்ற சமையல டேஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்றா. அதை கேட்ட மேட் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, பரவாயில்ல, இப்பதான் முறையா ட்ரை பண்றல, நான் இருக்கேன், நீ பயப்படாம பண்ணுன்னு சொல்றாரு. உடனே ஜென்னும் சமையல் பண்ண ஆரம்பிக்கிறா. மேட் அவ பக்கத்துல இருந்து என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு பொறுமையா சொல்லி கொடுக்கறாரு. அப்போ ஜென் எப்போ ஒரு பூனைக்குட்டியை வச்சிருப்பா இல்லையா, அது அந்த பக்கமா போக அதை பார்த்த ஜென் அதை தூக்கணும்னு ஆசையா அதுகிட்ட போறா. ஆனா பூனைக்குட்டி ஜென் கையில கிடைக்காம ஓடி போயிடுது. ஜென்னும் பின்னாடியே போறா. ஓடி போன பூனைக்குட்டி ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து இருக்க அதை பார்த்த ஜென் அதை தூக்கலான்னு மெதுவா கிட்ட போறா. அப்போ அங்க வந்த செலின், ஜென் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு அவளை கூட்டிட்டு போயிடுறா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஜென் என்ன விஷயம்னு கேட்க, சத்தம் போடாத ஜென், நாம பேசுறத யாராவது கேட்கலான்னு சொல்றா. யாரு கேட்பாங்கன்னு இவ கேட்க, இங்க இருக்க அந்த 2 குரூப்பை சேர்ந்தவங்க இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம்னு சொல்றா. ஜென் சுத்தி பார்த்துட்டு, நீ தேவையில்லாம என் நேரத்தை வீணாக்குற, நீ பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லன்னு சொல்லிட்டு கிளம்புறா. செலின் அவளை போக விடாம தடுக்க, இப்போ என்னதான் சொல்ல வரன்னு ஜென் கோவமா கேக்குறா. அப்போ காத்து பலமா வீச சுத்தி இருக்கிற மரங்களும் செடிகளும் வேகமா அசையுது. அதை பார்த்த செலின், இந்த பூனையோட ஓனர் யார் தெரியுமா, இதுக்கு முன்னாடி சுப்ரீமோவா இருந்த லக்ஸ்னு சொல்றா. அதை கேட்டு அதிர்ச்சியான ஜென், இப்போ அந்த சுப்ரீமோ எங்கன்னு கேக்குறா. செலின் கொஞ்சம் சோகமா, அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட இறப்புக்கு மேடம் வயலட்டும் பிரான்சிஸ்கோவும் தான் காரணம். லக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டா. இவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் லக்ஸோட அப்பா, அதாவது பிரின்சிபலும் கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாரு. அவங்க எப்படி இறந்தாங்கன்ற உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு ஜென், எப்படி இறந்தாங்க, உண்மையை சொல்லுன்னு கேட்க, செலின் வானத்துல இருக்க நிலவை பார்த்துட்டு இன்னும் சில நிமிஷம் தான் இருக்குன்னு மனசுக்குள்ளவே நினைச்சிட்டு ஜென் கிட்ட, நாளைக்கு மத்தியானம் நாம 1 மணிக்கு மீட் பண்ணலாம், அப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறா. மறாவது ஜென் கிளாஸுக்கு போக ஸ்கூல் முழுக்க ஃபவுண்டேஷன் டேக்காக அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட ஜென் எஸ்எஸ்ஜி ஆபீஸ்க்கு போறா. ரூமுக்குள்ள போற நேரத்துல உள்ள இருந்து பேச்சு குரல் கேக்குது. அதனால ஜென் வாசல்ல நின்னுறா. உள்ள சுப்ரீமோ, விபி, கேத் 3 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேத் கவலையா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ரூல்ஸ் நல்லாவே தெரியும், நீங்க அவளுக்கு தண்டனை கொடுத்தாகணும் சொல்றாங்க. அடுத்ததா விபி, கேத் சொல்றது கரெக்ட் தான், இதனால உங்க பதவியே போயிடும்னு சொல்றாரு. அதை கேட்ட சுப்ரீமோ, என் பதவி இல்லைன்னாலும் என்னால வாழ முடியும்னு சொல்றாரு. அதை கேட்ட கேத், உங்களுக்கும் ஜென்னுக்கும் என்ன உறவுன்னு கேக்குறாங்க. அவ என்னோட செக்ரட்டரி, நான் அவளை பாதுகாக்கணும், என்னால இத புரிஞ்சுக்கவே முடியல, உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, நாங்க உங்களை நினைச்சுதான் கவலைப்படுறோம், உங்களை ஆபத்துல சிக்க வைக்க விரும்பல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நான் அவளை இழக்க விரும்பல, எனக்கு அவ தேவைன்னு சுப்ரீமோ சொல்றாரு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்ட ஜென், எனக்கு புரியுது சுப்ரீமோ, இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் டேவை பத்தி மட்டும் நினைக்கிறது நல்லதுன்னு மனசுக்குள்ளவே சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்ததான் ஜென் போயிட்டு செலினை மீட் பண்றா. செலினும் ஜென் கிட்ட, நான் உன்கிட்ட அன்னைக்கு ஒரு ஃபார்முலாவை பத்தி சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா, அதுல நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு, வால்டஸ், வயலட், அப்புறம் பிரான்சிஸ்கோ, இவங்க மட்டும் இல்ல, இன்னும் சில பேர் அந்த ஃபார்முலாக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்ச டாக்டர் இவங்க எல்லாரையும் விட ஒரு படி முன்ன யோசிச்சாரு. ஏன்னா கடைசியில இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவரு அந்த சோதனைய நடுவுலயே நிறுத்திட்டாரு. டாக்டரோட பிளான எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட வால்டஸ், வயலட், பிரான்சிஸ்கோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அவர்கிட்ட இருக்க அந்த ஃபார்முலாவை திருடணும்னு ஒரு ரகசிய பிளான் போட்டாங்க. அந்த ஃபார்முலா முழுசா அவங்க கைக்கு வந்தாக்க யாராலையும் அவங்கள தடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அவங்க திட்டத்துக்கு பெரிய தடையா இருந்தது பிரின்சிபல். அதனாலதான் அவரோட கதையை முடிச்சிட்டாங்க. ஆனா இதோட கதை அங்கேயே முடியல. 2வது சக்தி வாய்ந்த நிர்வாகியான வால்டஸ், வயலட், பிரான்சிஸ்கோ உதவியோட டாக்டருக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காணாம போன அந்த ஃபார்முலா பத்தின ஆராய்ச்சிய அவங்க மறைமுகமா தொடர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபார்முலாவுடைய முழு ரகசியமும் தெரிஞ்ச ஒருத்தரை தேடிட்டு இருந்தாங்க. அதே நேரம் இந்த ரகசியம் வெளியே போகாம இருக்கவும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இத கேட்ட ஜென், வால்டஸ் இதுக்கெல்லாம் எதிரா இருப்பாருன்னு தான் நினைச்சேன், ஆனா அவருக்கே இந்த ஃபார்முலா மேல ஆர்வமா, எதுக்காக, அதிகாரத்துக்காகவான்னு கேக்குறா. அதுக்கு செலின், இல்ல, அவரோட இறந்து போன மனைவிய மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு தான் லக்ஸரி வால்டஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலோட பிரசிடென்டா இருந்ததும் அவன் தான். இவங்க திட்டம் போட்ட மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சு. ஆனா இந்த யூனிவர்சிட்டிக்கு புதுசா ஒரு பொண்ணு வர வரைக்கும் சமந்தா இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. லக்ஸுக்கு சமந்தாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. சமந்தாவும் அவனோட உதவியால இந்த ஸ்கூலை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினா. எப்படின்னா, சமந்தா
சமந்தா லக்ஸ் கிட்ட இந்த ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்களால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, யாருமே சந்தோஷமா இல்ல, இதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்றா. சமந்தா சொன்னதை கேட்ட லக்ஸ் அடுத்ததா அவன் அப்பாவான வால்டஸ் கிட்ட போய் இந்த ஸ்கூல்ல நிறைய தவறு நடக்குது, இனிமே நடக்க விடக்கூடாதுன்னு பேசுறான். வால்டஸும் லக்ஸ் சொன்னதை புரிஞ்சுக்கிறாரு. லக்ஸ் அவன் அப்பாவோட உதவியால ஸ்கூல்ல நடக்கிற பல விஷயத்த நிறுத்தினான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கூல் பழைய நிலைமைக்கு வருது. பசங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இந்த மாற்றம் வயலட்டுக்கும் பிரான்சிஸ்கோவுக்கும் சுத்தமா பிடிக்கல. அதுக்காக அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தால தான் லக்ஸும் சமந்தாவும் இறந்து போனாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ ரூமுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்க உடனே 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. கதவு பக்கத்துல யாரோ ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஜென் யார் அதுன்னு கேட்டுக்கிட்டே போக அவன் ஓடி போறான். ஜென்னும் அவன் பின்னாடியே ஓடுறா. அவளுக்கு பின்னாடி செலின் ஓடுறா. ஆனா இவங்களால அவனை பிடிக்கவே முடியல. அவன் யாருன்னு கூட தெரியல. அவனை கண்டுபிடிக்க முடியாதனால செலின் ரொம்ப பயப்படுறா. அதை பார்த்த ஜென் யார் அது, எங்க போனானே தெரியல, அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. செலின் மெதுவா தலையாட்டிக்கிட்டே எனக்கு தெரியாது, அவன் பேர் கூட தெரியாது, ஆனா அவன் எப்பவும் என்ன சுத்தியே இருப்பான், பல தடவை அவனை நான் பார்த்திருக்கேன், அவன் உன்னையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றா. அதை கேட்டு அதிர்ச்சியான ஜென் என்ன சொல்றன்னு கேட்க அதுக்கு செலின் அவங்க எப்பவும் நம்மள கண்காட்சி தான் இருக்கிறாங்கன்னு சொல்றா. அவங்களா, யார் அவங்கன்னு ஜென் கேட்க எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப பயமா இருக்கு அப்படி சொன்னவ ஜென் கைய பிடிச்சி ஜென் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சுப்ரீமோ கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஜென்னும் அவளை நிக்க சொல்லி பின்னாடியே போறா. ஆனா செலின் வேகமா ஓடி போயிடுறா. ஜென்னால அவளை பிடிக்கவே முடியல. அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஜென் அங்கேயே நிக்கிறா. அப்ப யாரோ ஒருத்தர் ஜென்னுக்கு பின்பக்கமா வந்து அவ வாய மூடுறாங்க. அதிர்ச்சியான ஜென் தப்பிக்க முயற்சி பண்றா. ஆனா முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் முழிச்ச ஜென் நான் எங்க இருக்கேன்னு கேக்குறா. அவளுக்கு முன்னாடி ஆல்வரிஸ் டீச்சர் நின்னுட்டு இருக்காரு. அதான் டிடெக்டிவ். ஜென் குரலை கேட்ட அவர் நீ இப்போ ஃபேக்கல்டி ரூம்ல இருக்கிறன்னு சொல்றாரு, என்ன நடந்துச்சுன்னு அவ கேட்க நீ மரங்களுக்கு கீழே மயக்கமா கடந்தன்னு சொல்றாரு. அப்போ செலின் எங்க, நான் அவ கூட தான் இருந்தேன், திடீர்னு அவ என்னை விட்டு போயிட்டா, நீங்க அவளை பாத்தீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஆல்வரிஸ் நீ மட்டும்தான் அங்க இருந்தான்னு சொல்லிட்டு ஜென் கிட்ட சூடா ஒரு கப் காஃபியை கொடுக்கறாரு. அப்ப ஜென் மனசுக்குள்ள கண்டிப்பா அங்க வேற யாரோ இருந்தாங்க, நாங்க 2 பேர் மட்டும் கிடையாதுன்னு சொன்னவ அங்க நடந்தது எல்லாத்தையும் மறுபடியும் நினைச்சு பாக்குறா. என் கூட இருந்த செலின் திடீர்னு மறைஞ்சு போயிட்டா. நான் அவளை எவ்வளவு தேடி பார்த்தேன், ஆனா அவ கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு ஆல்வரிஸ் டீச்சர் கிட்ட சொல்றா. அதை கேட்ட அவரு அங்க ஏதாவது வித்தியாசமா பாத்தியா, அதாவது அந்த லேப், இல்லனா செலின் அத பத்தி ஏதாவது சொன்னாலான்னு கேக்குறாரு. இல்ல சார், அவ அத பத்தி எதுவும் சொல்லல, அங்க வெறும் மரங்கள் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜென் கிளம்ப இப்ப எங்க போற, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சு வருத்தப்படுவாங்க, ரூமுக்கு போறேன்னு சொல்றா. இப்ப வெளியே போறது ஆபத்து, இன்னைக்கு இங்கேயே இருன்னு சொல்றாரு. சாரி சார், அந்த லேப பத்தி எனக்கு எந்த துப்பும் கிடைக்கல, கவலைப்படாத, ஈஸியா கிடைக்காதனாலதான் அத சீக்ரெட் லேப்னு சொல்றாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. ஜென்னும் அன்னைக்கு அங்கேயே தங்குறா. மறுநாள் ரூமுக்கு போன ஜென் ஃபவுண்டேஷன் டேக்காக ரெடி ஆகுறா. மியாவும் வெனசாவும் அவளுக்கு உதவி பண்றாங்க. அப்போ அங்க வந்த மேட் ஜென் அழகா பார்த்து அப்படியே நின்னுறாரு. அதை பார்த்து ஜெரமும் டேவும் அவரை கிண்டல் பண்றாங்க. அடுத்ததான் மேட் ஜென் முன்னாடி மண்டி போட்டு நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, ஒரு நாள் என் கூட டேட்டிங்க்கு வரியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென்னும் வெக்கப்பட்டுக்கிட்டே சரின்னு தலையாட்டுறா. அதை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா எல்லாரும் ஃபவுண்டேஷன் டே ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஜென் ஃப்ரெண்ட்ஸை விட்டு மத்த பொண்ணுங்க கிட்ட போய் செலினை எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேக்குறா. அதை கேட்ட அந்த பொண்ணுங்க செலினை பத்தியா கேக்குற, அவ எங்கேயாவது உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பா, தேடி பாருன்னு சொல்றாங்க. யார்கிட்ட கேட்டும் செலினை பத்தி தகவல் கிடைக்கல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜென்னை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜென்னும் அவங்க கூட சேர்ந்து அங்க இருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாடி சந்தோஷமா இருக்கிறா. எல்லாரும் சேர்ந்து நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சு பேசுறாங்க. ஈவினிங் கேம்ப் ஃபயர் சுத்தி நிக்கிறப்போ அந்த 2 குரூப்பை சேர்ந்த ஆட்கள் அங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஜென்னுக்கு பதட்டமா இருக்கு, எங்கேயாவது பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயப்படுறா. அதை கவனிச்ச மேட் அவளோட கையை பிடிச்சுக்கிறாரு. நல்ல வேலை அன்னைக்கு ஃபவுண்டேஷன் டேன்றதுனால 2 டீமும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ஜென்னுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பதான் மேட் அவ கையை பிடிச்சிருக்கிறத கவனிக்கிறா. என்னாச்சு, ஏன் உன் கை ஜில்லுன்னு இருக்குன்னு கேக்குறா. மேட் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென்னும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு எனக்கும் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுன்னு சொல்றா. அப்போ மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது, எல்லாரும் தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு பக்கத்துல வாங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுதுன்னு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே அங்கங்க இருந்த பசங்க எல்லாம் ஸ்டேஜ் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க நடக்க போற ப்ரோக்ராம்லயே முக்கியமான ஒண்ணு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேஸ் ஆஃப் த இயர். அந்த போட்டியில மேட் கலந்துக்கிறாரு. அந்த போட்டியில கலந்துக்கிற எல்லாரையும் ஸ்டேஜ்ல நிக்க வச்சு போட்டோ
போட்டோ எடுக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் மேடைக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. மேடைக்கு வந்த மேட் ஜென்னை பார்த்து கையை அசைச்சி சிரிக்கிறாரு. அதை பார்த்த ஜென்னும் சந்தோஷமா சிரிக்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம அவளை கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருந்து சுப்ரீமோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. மேட் ஜென்னை பார்த்து சிரிச்ச விதமும் ஜென்னும் அதை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிற விதமும் அவருக்கு ஒரு வலியை உண்டாக்குது. அவரால அதை தாங்கிக்க முடியல. போட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேட் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்க ஜென்னும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட போய் அவரை உற்சாகப்படுத்துறாங்க. அப்ப மேட் ஜென் கிட்ட ஒரு குட் லக் கிஸ் கொடுன்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஜென்னும் வெக்கப்பட்டுக்கிட்டே மெதுவா அவர் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்க போறா. கரெக்டா அங்க வந்த சுப்ரீமோ அதை தடுத்துறாரு. காம்படிஷனோட ரூல்ஸ் உனக்கு தெரியாதான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென், என்ன ரூல்ஸ்? இந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணதே நான் தான், நாங்க எந்த ரூல்ஸையும் மீறலன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ, ஆனா ஒரு ரூல்ஸ் இருக்கு, நீங்க எந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாலும் யார்கிட்ட இருந்தும் முத்தம் வாங்க கூடாது, முத்தம் கொடுக்க கூடாது, குறிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட மேட் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா ஹக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜென்னை ஹக் பண்ண போக உடனே சுப்ரீமோ ஹக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு ஜென்னை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா சுப்ரீமோவும் ஜென்னும் மேடைக்கு பக்கத்துல போய் உட்கார்றாங்க. கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் ஆரம்பிக்குது. மேடைக்கு ஒவ்வொரு ஜோடியா வராங்க. கடைசியா மேட் மட்டும் வராரு. அவருக்கு ஜோடி இல்ல, அதனால மேட்டும் சும்மா இல்ல. இது மிஸ்டர் ஃபேஸ் போட்டி இல்லையா, அதனால மேட் அவரு ஷர்ட் பட்டனை கழட்டி விட அதை பார்த்த பொண்ணுங்க எல்லாம் சந்தோஷத்துல கூச்சல் போடுறாங்க. மேட் அதோட விடாம மேடையில இருந்து கீழே இறங்கி நேரா ஜென் கிட்ட வந்து நிக்கிறாரு. அதை பார்த்த ஜென்னும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சத்தம் போடுறா. இத பார்த்த சுப்ரீமோவால சும்மா இருக்க முடியல. உடனே அவரு ஜென்னோட கண்ணை கை வச்சு மூடுறாரு. என்னால பார்க்க முடியல, கையை எடுங்கன்னு ஜென் எவ்வளவு சொல்லி பாக்குறா. ஆனா சுப்ரீமோ கையை எடுக்க மாட்டேங்கிறாரு. அடுத்ததான் மேட் மறுபடியும் மேடைக்கு போயிட்டு மைக்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த சுப்ரீமோ உடனே ஜென் முன்னாடி போய் நின்னுட்டு அவளை மேட்டை பார்க்க விடாம தடுக்கிறாரு. ஆனா ஜென்னு சும்மா இல்ல, அவரை பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சுட்டு மேட்டுக்காக சந்தோஷமா குரல் கொடுக்கறா. அப்ப விபி, உங்களுக்கு பார்ட்னர் இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு பார்ட்னர் இருந்தாங்க, கடைசி நிமிஷத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜென் கிட்ட மேட்டுக்கு பார்ட்னர் தேவை, நீ போன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சுப்ரீமோ மேட்டுக்கு பார்ட்னர் இல்லாதனால அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட ஜென் அவரை தடுத்து இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு சொல்றா. ஆனா சுப்ரீமோ அவ சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால வேற வழி இல்லாம ஜென், நான் உனக்கு பார்ட்னரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மேடைக்கு போறா. மேட்டும் ஜென்னும் ஜோடியா மேடையில நின்னதை பார்த்த பசங்களும் பொண்ணுங்களும் சந்தோஷத்துல சத்தமா கூச்சல் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்த சுப்ரீமோ இன்னும் கடுப்பாயிடுறாரு. அதனால அவரும் அந்த போட்டியில கலந்துக்கிறாரு. அவருக்கு ஜோடியா ஃப்ரிட்ஜிய கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்து ஜென் ஒரு மாதிரி ஆயிடுறா. அது மட்டும் இல்ல, மேடையில இருந்து கீழே இறங்கி மேட் என்ன பண்ணாரோ அதே மாதிரி பண்றாரு. அவரும் ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டு எல்லாருக்கும் தன்னோட பாடியை காட்டுறாரு. அதை பார்த்த உடனே அங்க இருந்த கூட்டம் சத்தமா கூச்சல் போட ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியாம ஜென் சுப்ரீமோவை பார்த்துட்டு இருக்க, அப்ப சுப்ரீமோ அவகிட்ட, உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் என்ன பாத்துக்கோ சொன்னவர் அவகிட்ட இன்னும் நெருங்கி வந்து, ஆனா நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, லைட்டா சிரிச்சுக்கிட்டே இது சுப்ரீமோவோட உத்தரவுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவரு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னதே நினைச்சு பார்த்துக்கிட்டு ஜென் வெக்கப்பட்டு சிரிக்கிறா. அடுத்ததா ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஜோடியா மேடைக்கு வராங்க. கடைசி ஜோடிக்கு முந்தின ஜோடி தான் மேட்டும் ஜென்னும். ஜென் கரெக்டா மேடைக்கு வந்துடுறாங்க. ஆனா அவளோட ஜோடியான மேட் மேடைக்கு வராம அங்க சுப்ரீமோ வராரு. வந்தவர் அவ கைய பிடிக்க அதிர்ச்சியான ஜென், நீங்க எதுக்கு வந்தீங்க, மேட் எங்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு அவரு, அவன் இடத்த நான் எடுத்துக்கிட்டேன், உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு நான் தான் சரியான ஆளு, ஏன் நீ மேட் கூட மட்டும்தான் பார்ட்னரா இருப்பியான்னு கேக்குறாரு. அதுக்கு இவ, உங்களை விட அவன் என் பார்ட்னரா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றா. அதை கேட்ட சுப்ரீமோ, நானும் ஒத்துக்கிறேன், உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருந்துச்சு சொன்னவர் அவகிட்ட நெருங்கி வந்து, ஆனா என் கூட இருக்கிறது அதை விட இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மேடைக்கு மேட்டும் ஃப்ரிட்ஜியும் வராங்க. இங்க நடக்கிறத பார்த்து எல்லாரும் குழப்பமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அடுத்ததா போட்டியில கலந்துகிட்ட எல்லா ஜோடியையும் மேடைக்கு வர சொல்றாங்க. எல்லா ஜோடியும் மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. முதல்ல மிஸ்ஸஸ் ஃபேஸ், இந்த வருஷம் மிஸ்ஸஸ் ஃபேஸ் ஃப்ரிட்ஜின்னு சொல்றாங்க. ஃப்ரிட்ஜி தலையில கிரேட் எல்லாம் வச்சிடுறாங்க. சுப்ரீமோவால இந்த முடிவை ஏத்துக்க முடியல. அதனால மைக்க வாங்கி சின்ன தப்பு நடந்துருச்சு, இந்த வருஷம் மிஸ்ஸஸ் ஃபேஸ் ஜென்னு சொல்றாரு. அப்ப விபி, கவலைப்படாதீங்க சுப்ரீமோ, மிஸ்டர் ஃபேஸ் நீங்க தான்னு சொல்றாரு. அதை கேட்ட சுப்ரீமோ இன்னும் கடுப்பாகிறார். எனக்கு இதுலலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுல ஜென் ஒரு மாதிரி ஆயிடுறா. அடுத்ததா அவ கேம்ப் ஃபயர் கிட்ட போயிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்க, அங்க வந்த மேட், ஜென் நீ ஓகேவா, கொஞ்ச நேரமா நீ ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லாம, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜென் கிளம்ப, உனக்கு துணையா வரட்டுமான்னு மேட் கேக்குறாரு. வேண்டாம், இன்னைக்கு ஃபவுண்டேஷன் டே
ஓகேன்றதுனால எந்த பிரச்சனையும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஜென் கொஞ்ச தூரம் நடந்து போக அங்க ஒரு வண்டிக்கு பக்கத்துல சுப்ரீமோ நின்னுட்டு இருக்காரு. ஜென்னை பார்த்த உடனே என்ன தேடிதான் வந்தியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென் இல்லன்னு சொல்ல, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கியா, மத்தவங்க உயிருக்காக கெஞ்சிரியே, உன் உயிருக்காக கெஞ்ச மாட்டியான்னு கேக்குறாரு. என்ன காப்பாத்தினா உங்க பதவியே போயிடும், அதனால என்ன காப்பாத்தாதீங்கன்னு சொல்றா. அதை கேட்டு சுப்ரீமோ லைட்டா சிரிச்சுக்கிட்டே, என்ன திடீர்னு என் பதவி உனக்கு முக்கியமா போயிடுச்சான்னு கேக்குறாரு. சரியான விஷயத்த மட்டும் பண்ணுங்கன்னு இவ சொல்ல, சரின்னு எனக்கு தோன்றது, மத்தவங்களுக்கு தப்பா தெரிஞ்சா என்ன பண்றது, உன்னை வெளியே அனுப்புறதுதான் இப்போதைக்கு எனக்கு சரின்னு படுது, உன்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். அவர் சொன்னதை கேட்ட உடனே ஜென்னுக்கு கண் கலங்கிடுது. வேண்டாம் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றா. சுப்ரீமோ அவ கைய பிடிச்சுக்கிட்டு, உனக்கு புரியல ஜென், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே இந்த பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன், என்னை கட்டாயப்படுத்தி இங்க இருந்து அனுப்பணும்னு நினைக்காதீங்க, அப்படி நினைச்சீங்கன்னா இப்பவே என் கதையை முடிச்சிருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ நான் சொன்னதை திருப்பி எடுத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஜென் குழப்பமா அவரை பார்க்க, நீ எனக்கு சொந்தமானா உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, நீ எப்பவும் என் கூட இருந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் சொன்னவர் அவ கண்ணீரை தொடச்சு விட்டுக்கிட்டே, நீ என்னோட உலகமா மாறுவ, நான் உங்களுக்கு சொந்தமானா என்ன நடக்கும்னு ஜென் கேட்க, நீ எனக்கு சொந்தமாயிட்டினா எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது, ஏன்னா நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு வேற எதை பத்தியும் கவலை கிடையாது, வாழ்க்கை நம்பல எங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு பரவாயில்ல, நீ தான் எனக்கு எல்லாமே, இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல, அதனால எனக்கு நீ மட்டும் வேணும் சொன்ன சுப்ரீமோ ஜென்னை கிஸ் பண்ண போறாரு. அப்போ ஒரு பொண்ணோட அலற சத்தம் கேக்குது. சத்தத்தை கேட்ட உடனே ரெண்டு பேரும் குரல் வந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. அங்க ஒரு இடத்துல நிறைய பசங்க கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்த ஜென் அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா அங்க செரினோட இறந்த உடம்பு கிடக்குது. அதை பார்த்த ஜென் அழ ஆரம்பிச்சிடுறா. அங்க இருந்த பசங்க இது நாசிர் குரூப் பண்ண மாதிரி இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்ட ஜென் திரும்பி மேட்டை பாக்குறா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.